அந்த மாமிசத்துக்கும் நமக்கு ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கும். சிலவங்க அந்த பாவத்தை விரும்ப மாட்டாங்க. பவுல் சொல்றாரு இல்லையா, நான் விரும்பாத பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது எப்படின்னா, நம்ம மாமிசம் சொல்லும், இதை செய், அதை செய், அதை பேசு, இதை பேசு, அதை பாரு, இதை பாரு, அங்க பாரு, அவருக்கு அழகா போகிறா பாரு, அவளை பாரு, ஒருத்த அழகா போகிறான் பாரு, அவனை பாரு. ஒரு இச்சை, ஒரு கவர்ச்சியை தூண்டி கொண்டே இருப்பான். நாம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த இச்சைக்கு விரோதமாக போர் தொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு விரோதமாக, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாய் நம்மளை துரத்தி கொண்டு வருதுன்னா, அந்த நாயை கண்டு நம்ம பயந்து ஓட 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 அந்த நாய் நம்மளை துரத்தி கொண்டே வரும். பாத்திருக்கீங்களா? அது குலைத்து கொண்டே துரத்தி கொண்டே வரும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நின்று கொண்டு ஒரு குனிஞ்சு ஒரு கல் எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி பாருங்களேன். ஓடியே போயிரும் அந்த நாய். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எதிர்த்து வருவான். இச்சைகளை கொண்டு